ஏன்னா அநேக காரியங்கள் நடக்காதனால சில நேரம் சோர்ந்து போவீங்க. அப்படித்தானே? மனசு காரியத்தை மனசுல நினைச்சிட்டு சோர்ந்து போயிருக்கீங்க. அந்த காரியம் நடக்காம போனதுக்கு நன்றின்னு சொல்லணும் பிள்ளைங்களா. ஏன்னா அது நிமித்தம் சாத்தா சோர்ந்து போயிருவான். அல்லேலூயா. எது நடந்தாலும் ஆண்டவர் சித்தம் இல்லாம ஒண்ணுமே முடியாது. தேவன் சொல்லுறாரு, ஒரு முடி கூட கீழே உதிர்ந்து போகாதான். அவ்வளவு தேவ சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கவே நடக்காது. தேவ பிள்ளைகளை எது நடந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரோமர் 8:22 என்ன சொல்லுது? சகலமும் தேவ பிள்ளைகளுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நீங்க ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிய, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மனசுல வச்சு சோர்ந்து போயிருக்கீங்க பாத்தீங்களா? அதை இந்த இடத்துல இருந்து அதை மாற்றுங்க. உங்க மனசுல இருந்து ஏன் ஆண்டவர் ரட்சகமாக இயேசு கிறிஸ்து மேல உங்க நம்பிக்கை, முழு நம்பிக்கையை நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு எல்லா வழிவாசலும் உங்களுக்கு திறந்து தருவார். தேவ சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்க எல்லா வழிவாசல எப்படி சுருங்கி இருக்கிறத வழிவாசல திறந்த விசாலமாட்டு மாற்றி உங்களை ஜெயம் கொடுக்கிறாரு.